ஓம் சரவணபவாய. ஓம் முருகா சரணம். உண்மையான பக்தி. பூலோகத்தில் ஒரே தெருவை சேர்ந்த ஒரு செருப்பு விற்கும் தொழிலாளியும் ஒரு செல்வந்தரும் இருந்தனர். செருப்பு விற்கும் தொழிலாளி தினமும் தனது கடையில் ஓரத்தில் பெருமாள் படம் ஒன்றை வைத்து அதை தினமும் வணங்கி வந்தான். அவனிடம் செல்வம் இல்லாவிட்டாலும் சந்தோஷமும் மன அமைதியும் இருந்தது. செல்வந்தரோ தினமும் காலையில் குளித்துவிட்டு பல மணி நேரம் பூஜை புனஸ்காரம் செய்வார். அவருக்கு பல தலைமுறைக்கு செல்வம் இருந்தும் நிம்மதியற்ற வாழ்வை வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் நாரத முனிவர் விஷ்ணுவை பார்த்து, அந்த செல்வந்தர் மிகுந்த பக்திமானாக தினமும் உங்களுக்கு பூஜை செய்து வருகிறார், அவருக்கு நிம்மதியை தரக்கூடாதா என்றார். விஷ்ணுவும் அதற்கு சம்மதித்து நாரதரை பூலோகத்திற்கு அனுப்பினார். போகும்போது நாரதரிடம் நீங்கள் கீழே சென்று நான் நாராயணனிடமிருந்து வருகிறேன் என்று செல்வந்தரிடம் சொல்லுங்கள். அவர் தற்பொழுது நாராயணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்பார். அதற்கு நீங்கள் நாராயணன் தற்போது ஒரு ஊசியின் காது வழியாக யானையை நுழைத்து கொண்டிருக்கிறார் என்று பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியிடமும் போய் பார்த்துவிட்டு இதே பதிலை சொல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார் விஷ்ணு. நாரதரும் முதலில் அந்த செல்வந்தரின் வீட்டுக்கு சென்று பூஜையெல்லாம் முடித்துவிட்டு வந்து செல்வந்தர் நாரதரிடம் நீங்கள் யார் என்று கேட்க, நாரதர் நான் தான் நாராயணனிடமிருந்து வருவதாக சொல்கிறார். அதற்கு அந்த செல்வந்தர் தற்போது நாராயணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறார். நாரதரும் நாராயணன் ஒரு ஊசியின் காது வழியாக யானையை நுழைத்து கொண்டிருப்பதாக பார்த்ததாக சொல்கிறார். அதற்கு அந்த செல்வந்தர் அது எப்படி முடியும், இது என்ன சாத்தியமா, இது நடக்காத காரியம் என்று கேட்கிறார். நாரதர் அடுத்தது அந்த செருப்பு தொழிலாளியை பார்க்க சென்றார். அவரிடமும் இதே சாட்சாங்க பதிலை நடைபெற்றதை சொல்கிறார். ஆனால் கடைசியாக பதிலுக்கு அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி இதில் என்ன விந்தை, ஒரு பெரிய ஆலமரத்தை சின்ன விதையில் அடக்கியவர், பிரபஞ்சத்தை தன் வாயில் காண்பித்தவர், அவருக்கு யானையை ஊசியின் நுழைய வைப்பது என்ன பெரிய விஷயமா என்று பதில் சொல்கிறார். அவர்கள் இருவரும் சொன்ன பதிலை நாராயணனிடம் வந்து சொன்னார் நாரதர். கடவுள் பக்தி என்பது பூஜை புனஸ்காரங்கள் செய்வது மட்டுமல்ல, இறைவனை பாதத்தை பூரண நம்பிக்கையுடன் நீயே சரணம் என்று பற்றுவதே உண்மையான பக்தி. இப்பொழுது தெரிகிறதா ஏழையின் நிம்மதிக்கு காரணம் என்னவென்றும் பணக்காரனின் நிம்மதியோட பதில் எதுவென்றும் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தி என்பது வேஷம் போடுவதில் மட்டும் பக்தி அல்ல. மனமே குருவாக நினைத்து தன்னைத்தானே எவன் ஒருவன் சரணாகதி அடைகிறானோ அவனே பக்தியில் சிறந்தவன் என்று நாராயணன் சொல்கின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உண்மையான பக்தி என்பது உள்ளத்தில் வெளிப்படும் சரணாகதி தானே தவிர நாம் பூஜை புனஸ்காரம் என்பது நம் மனதுக்கு ஏற்றாற்போல் நாம் செய்து கொண்ட ஒரு அலங்காரம் என்று கிருஷ்ணர் விளக்குகின்றார். ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவிமுருகன். வாழ்க வளமுடன் அனைவரும்.